இங்க வந்து பால்வாடின்னு சின்ன பசங்களுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பால்வாடியை இடிச்சிட்டு இப்ப கல்யாண மண்டபத்துல பால்வாடி வச்சிருக்காங்க. கல்யாணம் காட்சி நடக்கையில பால்வாடியை இழுத்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறமா பால்வாடி திறக்கிறாங்க. அது பால்வாடிக்கு ஒரு வழியை பண்ணுங்க. பச்சை பிள்ளைகளுக்கு நீங்க ஜெயிச்சு வாங்க, கண்டிப்பா எங்களுக்கு பால்வாடி சின்ன பிள்ளைகளுக்கு கட்டி கொடுங்க. தனியா கட்டுவோம், தனியா கட்டுவோம். தேங்க்யூ சார். எத்தனை பிரச்சனை, எவ்வளவு மைக்க கொடு. என் பேரு மாதேஸ்வரன். இந்த கிராமம் தான். இந்த ஊர்ல பொறுத்த வரைக்கும் எல்லாம் இங்கே படிச்ச இளைஞர் தான். இந்த ஊர்ல எல்லா வேலை வாய்ப்பு வசதி எல்லாமே இருக்கு. பட் சம்பாதிக்கணும், கூட சம்பாதிக்கணும் 2000 கிலோமீட்டர் தாண்டி போய் சம்பாதிக்க வேண்டியது இருக்கு. இந்த ஊர்ல அப்பெல்லாம் சம்பாதிக்க முடியாது. அதனால நீ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊருக்கு இளைஞருக்கு எல்லாருக்குமே நல்லபடியா வேலை வாய்ப்பு, ஒரு விளையாட்டு மைதானம் இல்லாதனாலதான் எல்லா பசங்களும் தப்பான பாதையில போறாங்க. இல்ல அண்டை வந்துட்டேன்னா நம்ம ஆட்சிக்கு வரும்போது எல்லா கிராமங்களையும் விளையாட்டு திடலும் நூலகமும் இருக்கும். டாஸ்மார்க் இருக்காது, மதுவை மூடிடுவோம். விளையாட்டு திடலும் நூலகம் இருக்கும். அண்ணன் வந்து கொடுத்துருக்கேன் பாரு, கொடுத்துருக்கேன். ஆட்சி வரைவில் எப்படி ஆட்சி நடத்துவேன்னு இருக்கும். நம்ம கோட்பாடு உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்குதான். தெரியும் சார். எங்களை பொறுத்தவரைக்கு ஒரு உண்மையான வேலை வாய்ப்பு, ஒரு விளையாட்டு திடல் இளைஞர் தப்பான பாதையில போக மாட்டாங்க. ஒரு இளைஞருக்கு வந்து ஒரு விளையாட்டு திடல், ஒரு உண்மையான வேலை வாய்ப்பு. நாங்க இங்க சம்பாதிக்க முடியாது, எல்லா வேலை வாய்ப்பும் இங்க இருக்கு. இங்க சம்பாதிக்கணும், முன்னாடி சம்பாதிக்கணும். 2000 கிலோமீட்டர் தள்ளி போய் சம்பாதிக்கலாம், நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம். ஆனா இந்த ஊர்ல அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னா இல்ல, அதுக்கு என்ன சொல்றேன்னு, இப்போ நீ சொல்ற மாதிரி எல்லா வேலை வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம வெளியில போக வேண்டியது இருக்கு. நம்ம வாழ்ற இடம் ஒரு சோலை. நமக்கு எல்லா வளமும் இருக்கு. எந்த வளமும் இல்லாத கடல் மட்டும் வச்சிருக்க சிங்கப்பூருக்கு போறோம். ஆமா, எல்லாமே இல்லாத பாலைவனம் அரபு துபாய் நாடுகளுக்கு வேலைக்கு போறோம். இப்ப அண்ணன் வந்தவன என்ன செய்யறேன் அப்படின்னா, இப்போ இந்த பலா வருதா, பலாவிலிருந்து தொழிற்சாலை போட்டு, கரும்பு வருதா, கரும்புல இருந்து தொழிற்சாலை போட்டு, வாழை வருதா, வாழையிலிருந்து, ஒண்ணுமே இல்லைன்னா ஏற்கலஞ்செடி இருக்குல்ல, அதுல இருந்து தொழிற்சாலை போட்டு, ஆடு மாடு வளர்த்து அதுல இருந்து தொழிற்சாலை வச்சு, அப்ப என்ன பண்ணுவேன்னா உன் வாழ்விடத்திலேயே உனக்கு வேலையை தந்துடுவேன். இங்கேயே இப்போ மாடு வளர்க்குறேன், 200-300 நாடு மாடு வளர்க்குறேன்னா மாட்டுல இருந்து பால், பால்ல இருந்து நெய், நெய்யிலிருந்து தயிர், தயிர்லேருந்து மோர், இது மாதிரி அது சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி உனக்கு வாழ்விடத்திலே அண்ணன் அரசு வேலையை தந்துடுவேன். நீ இதை விட்டு வெளியில போக வேண்டியதில்லை, இங்கேயே இருக்கலாம். உனக்கு புரியுதா? மாதிரியா ஒவ்வொரு கிராமத்தையும் தலை சிறந்த கிராமமா மாற்றி மாற்றி படைச்சு கொண்டு வந்துடுவேன். நீ கவலைப்படாத. அண்ணன் போட்டு காட்டியிருக்கேன் பாரு, அதை பாரு. இன்னைக்கு கூட இரவு போட்டு காட்டுவேன். ஏன் நான் வேளாண்மையை அரசு பணியா மாத்துறேன் அப்படின்னு. நீ சொல்ற மாதிரி வாழ்விடத்திலே வேலை கொடுக்கத்தான்.